குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ். மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும். ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். ஆழமாக கவனமாக கேட்கணுன்னா உலகத்தில் சொல்லாத விஷயங்களை நாங்கள் சொல்லுகிறோம். உலகத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதெல்லாம் நார்மல் விஷயங்கள். எப்போவுமே நார்மல் விஷயத்தை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. உலகத்தோட நெகட்டிவை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இல்லை உலகத்தோட என்ஜாய்மெண்ட்டை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இந்த விஷயங்கள் கேட்டே இருக்கும்போது கடவுளை பற்றிய ஆழமான விஷயத்தை நீங்கள் இங்கே கேட்குறீங்க. அதனால் இது கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் மெஜாரிட்டியாக இருக்குது, இது மைனாரிட்டியாக இருக்குது. அதனால் இதை வந்து கவனமாக நீங்கள் கேட்கலன்னா அது எடுபடாது, உங்கள் உள்ளத்துக்கே வராது. அது அப்படியே கேட்பீங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயத்துக்கு போயிடுவீங்க. இது காணாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இதை தொடர்ந்து கவனமாக ஆழமாக கேட்டு புரிந்து அனலைஸ் பண்ணி எங்கள் கூட வந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அது உங்கள் விருப்பம். வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு வேணுன்றது உங்களுக்கு தான் தேவை. நாங்கள் சொல்லக்கூடாது, அது உங்கள் இஷ்டம். வெற்றி வாழ்க்கை வேணும்னா கேட்கணும், இல்லாட்டி விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அதனால் வெற்றி வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை கவனமாக ஆழமாக கேளுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். என்ன தோல்வி இருந்தாலும், என்ன கவலை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீரும். ஒரு 6 மாதத்துல நிச்சயமாக தீரும். அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால், தெளிவாக புரிந்து கொண்டால் தீரும். அப்புறம் 1 hour வந்து உட்கார்றீங்க, நிச்சயமாக எங்கள் கூட உட்காந்து டைரெக்டாக பேசுகிறீங்க. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு இது புரியும், தெளிவடையும். அதனால் அந்த 1 மணி நேரமும் இருக்கிறத பாருங்கள். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க ஆன்லைனில் எப்போ வரணும்னு சொன்னீங்களோ அப்போ 1 hourல நம்ம 1 hour ஆன்லைனில் பேசுவோம். அதனால் தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, பிள்ளையானவரை பற்றி தெளிவாக தெரிஞ்சுங்க. அவர் ஏன் வினை தீர்த்த விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க? வினை தீர்த்த விநாயகர் ஏன் சொல்கிறாங்க? அவர் ஏன் தண்டாயுதபாணின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய வினைகள் எல்லாவற்றையும், வியாதியும், உங்கள் எல்லா வியாதியும் எல்லா பிரச்சனையும் அவர் தீர்த்து விட்டார்னு அர்த்தம். தீர்த்துட்டார். எப்போ தீர்த்துட்டார்? எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னால், 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்த்துட்டார். ஓகேங்களா? அவர் வந்து நீங்கள் இனிமேல் போய் கேட்டு அவர் தீர்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவர் தீர்த்துட்டார். அப்போது நீங்கள் கேட்டு வாங்க கொஞ்சம் என்னை காப்பாற்றுங்க அப்படின்லாம் சொல்லவே வேணாம். அது நம்ம கோயிலெலாம் போய் சொல்லிகிட்ருக்குறோம், அது வேண்டாம். இங்கே அது வேண்டாம். ஏன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படி கேட்க மாட்டீங்க. இந்த விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்? அவர் எல்லாமே செய்து முடிச்சிட்டார்ன்றதை புரிஞ்சுக்கணும். வினையை தீர்த்து விட்டார், கம்ப்ளீட்டாக வினையை தீர்த்துக்கிறார். தண்டாயுதபாணியா, தண்டத்திலே அந்த வினைகளை தீர்த்து விட்டார் என்பதை நீங்கள் உணரும்பொழுது, தெளிவடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும். அப்போது அவர் தீர்க்கறதில்லை. அவரை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் தீர்த்து கொடுங்க எனக்கு பிரச்சனை எல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அவரை கூப்பிட்டு எனக்கு வியாதி வந்திருக்குது, கொஞ்சம் வியாதியை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது அவர்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி எனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்ல வேண்டிய, வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஏன்? அது ஆல்ரெடி அவர் செஞ்சிட்டாருன்றதை நீங்கள் உணர்ந்தால் போதும். அப்போ உங்கள்கிட்ட தான் இருக்குது, அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஒன்றும் செஞ்சு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அவரை பற்றி சரிவாக தெளிஞ்சு புரிஞ்சு, நிச்சயமாக என் வினையெல்லாம் தீர்த்துட்டாரு, என்னோடய பிரச்சனைலாம் தீர்த்துட்டாரு, என்னோடய வியாதியெல்லாம் தீர்த்துட்டாரு அப்படின்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு வரும்பொழுது, முழுசாக நீங்கள் நம்பும்போது, அது தெளிவடையும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும், உங்களுடைய வியாதியும் காணாமல் போகும். எவ்வளோ நல்ல விஷயங்க, எவ்வளோ நல்ல இடம். இதை கேட்குறதுக்கு கசப்பாக இருக்குது நிறைய பேருக்கு. இதை கேட்குறதுக்கு கசப்பாக இருக்குது. அவங்க இந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறது தான் இனிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இனிப்பை சாப்பிட்டு சாப்பிட்டு பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க. பிரச்சனைலேருந்து வெளியே வரல. அப்போ பிரச்சனைலேருந்து வெளியே வர்றது தான் ஒரு வழி காட்டுறோம். பிரச்சனைலேருந்து பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி காட்டுறோம்? தெளிவை கொடுக்குறோம். அதாவது விநாயகர்னால் என்ன, வினை தீர்த்த விநாயகர்னால் எப்படி, ஏன் தண்டாயுதபாணி, இதெல்லாம் வந்து தெளிவு கொடுத்துட்டுருக்குறோம். இந்த தெளிவை எடுத்தால் போதும், பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் இந்த தெளிவை எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இதுதான் ரொம்ப கவலையான ஒரு விஷயம். அதனால் நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் கேட்கவே வேணாம். வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம செய்கிறதெல்லாம் நான் கோயிலில் போய் ஒரே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்கிறோம். வியாதி இருக்குது, வியாதியெல்லாம் போகணும் அப்படின்னு வேண்டுறோம் இல்லையா? வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வேணான்னு சொல்கிறேன், அது தேவையில்லை. அவர் ஆல்ரெடி செஞ்சிட்டார், நீங்கள் போய் சொல்லிக் கொடுக்க வேணாம். மனிதர்களுக்காக எல்லா விஷயம் செய்து முடிச்சிட்டார். அவர் செய்து முடிச்சிட்டார்.
ஆனால் இந்த செய்து முடித்ததை நீங்கள் கையில் எடுக்கிறது உங்கள் கையில் இருக்குது. என்ன செய்யணும்? நீங்கள் இது தெளிவாக புரிந்து கொண்டு, தெளிவாக பக்காவாக எஸ் பண்ணிட்டாரு, எனக்காக எல்லாம் பண்ணிட்டாருன்னு எப்போ நீங்கள் தெளிவாக சத்தமாக சொல்கிறீங்களோ அந்த நிமிஷமே உங்கள் பிரச்சனை காணாமல் போயிடும். அந்த நிமிஷமே உங்கள் வியாதி காணாமல் போயிடும். அந்த நிமிஷமே உங்களுடைய எல்லா குழப்பங்களும் காணாமல் போய்விடும். சந்தோஷமும் சமாதானமும் ஆரோக்கியமும் எல்லாம் உங்ககிட்ட வந்துடும். எல்லா ஆசீர்வாதமும் வந்து கொட்டும். இதை கேட்கலன்னா யாருக்கு கஷ்டம் சொல்லுங்கள்? எங்களுக்கு ஏன்னா வருத்தம் இருக்கா? இல்லையே. நாங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறோம். நாங்கள் நிச்சயமாக அதை உணர்ந்து தெரிந்து அதை புரிந்து அதை சொல்லி நடந்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். நிச்சயமாக நீங்களாம் செய்து முடிச்சிட்டிங்க, தண்டத்தில் தண்டாயுதபாணியை நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க, எங்கள் வினையெல்லாம் தீர்த்துட்டீங்க, அதனால் எங்களுக்கு வினை எதுவுமே இல்லை, வியாதி எதுவுமே இல்லை, எதுவுமே வராது, எந்த பிரச்சனையும் வராது. நிச்சயமாக எல்லாத்தையுமே நீங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டிங்க, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதான் நாங்கள் செய்கிறோம்ப்பா. நாங்கள் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படி சொல்கிறதால தான் எங்களுக்கு வியாதி வர மாட்டேங்குது. நாங்கள் அப்படி சொல்கிறதால தான் பிரச்சனை வர மாட்டேங்குது. நாங்கள் அப்படி சொல்கிறதால தான் பண கஷ்டம் வர மாட்டேங்குது. தாராளமாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிறோம். இந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழறதுக்கு இந்த முறையை நீங்கள் கையாள வேண்டும். இல்லை நான் பழசை தான் செய்வேன், அப்படியே தான் இருப்பேன், நான் எல்லாம் பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு நான் ரீதி சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணிக்கிட்டு நான் அப்படியே அதுக்குள்ளே தான் போவேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் காப்பாற்றவே முடியாது. கடவுளாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. கடவுளாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பார். நீங்கள் என்ன தான் கத்தி கூப்பாடு போட்டாலும் நடக்க போகிறதில்ல. கடவுளாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் செய்ய வேண்டிய ஒரு சிஸ்டம், கடவுள் செய்கிற ஒரு சிஸ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. அந்த சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ செய்யாமல் திருப்பி கடவுளை குற்றம் சொல்லிகிட்டு இருந்தால் அது நடக்காது. அதனால் தயவுசெய்து இந்த சிஸ்டத்தை புரிந்து கொள்ளுங்கள், சிஸ்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள், இதை ஆர்வமாக கற்றுக்கொள்ளுங்கள், இதன் ஆழத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.